ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வாழைக்காவை வச்சு ஒரு சூப்பரான சைவ மீன் வறுவல் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வாழைக்காவில் செஞ்ச வறுவல் அப்படின்னு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து அப்படியே ஃபிஷ் ஃப்ரையோட டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இது செய்ய தேவையான வாழைக்காவை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். வாழைக்காவை வேக வைக்கிறதுக்கு முன்னால் அதோட தோலை வந்து இந்த மாதிரி கத்தியை வச்சு கீறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கீறி விடும்போது உங்களுக்கு இது வெந்ததுக்கப்புறமா அதோட தோலை உரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வாழைக்காய் எல்லாத்தையும் தண்ணியில் போட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் வேக விட்டுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வாழைக்காய் வந்து ஓரளவு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வாழைக்காய் வந்து கொஞ்சம் ஓரளவு ஆறுனதுக்கப்புறமா அதோட தோல் எல்லாத்தையும் உரிச்சிருங்க. வாழைக்காவை கரெக்டாக 5 நிமிஷம் மட்டும் தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வேக விட்டுட்டீங்க அப்படின்னா வாழைக்காய் வந்து கொல கொலன்னு ஆயிடும். நமக்கு இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 வாசி மட்டும்தான் வாழைக்காய் வெந்திருக்கணும். அதனால் கரெக்டாக 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காவோட தோல் எல்லாத்தையும் உரிச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அது பார்க்குறப்ப மீன் துண்டு மாதிரியே இருக்கும். அதே மாதிரி ரொம்ப திக்கான பீஸாகவும் கட் பண்ணக்கூடாது, ரொம்ப தின்னான பீஸாகவும் கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் மீடியமான பீஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பெரிய வாழைக்காவை பார்த்து எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் நடுவில் இருக்கிற இந்த கருப்பு விதையை இந்த மாதிரி கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா வாழைக்காய் பீஸையும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கூடவே புளிப்புக்காக கொஞ்சமாக ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை வந்து ஒரு திக்கான பேஸ்ட்டாக கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கலந்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. எல்லா வாழைக்காய் மேலேயும் நல்லா மசாலா வந்து கோட் ஆகணும். அந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா வாழைக்காலையும் மசாலா வந்து பூசியாச்சு. இதை வந்து அப்படியே ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம ஊற விட்டுட்டோம் அப்படின்னா உப்பு காரம் எல்லாம் நல்லா வாழைக்காயில் இறங்கியிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாழைக்காய் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் இரும்பு தோசைக்கல்ல ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபி இது. கண்டிப்பாக இதை வந்து ஒரு தடவை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. இப்போ இதோட வந்து கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும் போது இன்னும் இதோட வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட சேனலில் வாழைக்காய் வச்சு ஒரு சூப்பரான கோலா உருண்டை ரெசிபி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாழைக்காயெல்லாம் நல்லா 2 பக்கமும் கிறிஸ்பியாக வெந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம கடாயிலேருந்து எடுத்துடலாம்.
இப்போ நம்மளோட சூப்பரான சைவ மீன் வறுவல் தயாராகிடுச்சு. இது வந்து எல்லா விதமான வெஜிடேரியன் டிஷ்ஷுக்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வாழைக்காய் மீன் வறுவலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.